உங்ககிட்ட நிறைய ஃபோட்டோ கிளாரிட்டியே இல்லாமல் பழைய ஃபோட்டோவாக இருக்கா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் எடிட் பண்ணணும், ஹை குவாலிட்டியில் அந்த ஃபோட்டோலாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆப் அப்படின்னா ரெமினி அப்படிங்கிற ஆப். ரமணி இல்லை, ரெமினி, REMINI. முதல்ல இந்த ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ரெமினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல நிற்கும். கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 4.3 ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 36.55 MB இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப்போட MB எவ்வளோக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போது இந்த ஆப் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எப்படா இப்படிலாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட நிறை குறைகளை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் மஸ்ட் தேவைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் மாதிரிலாம் நிறைய இது முன்னாடி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா என்ஹான்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ஹான்ஸ் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காசு கட்டணும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 420 ரூபா, 3 மாதத்துக்கு 890 ரூபா, 12 மாதத்துக்கு 2600 ரூபா சொல்கிறாங்க. அவெல்லாம் போட்டு நம்மளால கட்ட முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்ட என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது என்ஹான்ஸ்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கீழே டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போயிட்டு நம்ம டேக் ஏ பிக்சர் கொடுத்தோம்னா நம்மளுடைய ஃபோட்டோ சூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடையுது. ஸோ ஏன்னா நான் கிளாரிட்டியே இல்லாமல் தான் அந்த ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் பழைய ஃபோட்டோ வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் அதில் கிராப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நான் ஓகே சொல்லிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு உள்ளே போனேன். கிரியேட்டிங் டாஸ்க் அப்படின்னு வருது. அண்ட் ஆட் வில் டிஸ்பிளே. ஏன்னா ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா அதில் ஓடும். இந்த ஆட் எதனால் ஓடுது அப்படின்னா நாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், நமக்கு ஆட் ஓடாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இந்த ஆட் கண்டிப்பாக ஓடும். இந்த ஆட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 30 செகண்ட் வருது, சில தடவை பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வருது, சில தடவை 15 செகண்ட் 10 செகண்டில் கூட முடிஞ்சிருது. ஸோ இந்த ஆட் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபோட்டோ வராது. இந்த ஆட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வெயிட் ஹியர் இருக்கும். இதில் பிஃபோர் ஆஃப்டர் இருக்கும், என்ஹான்ஸ் 1 என்ஹான்ஸ் 2 இருக்கும். இந்த பிஃபோர் ஆஃப்டர் இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோரில் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோ இருக்கும். நம்ம இந்த தள்ளி மூவ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு ஆஃப்டரில் பொலிச்சுன்னு ஃபுல்லாக கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேமராவில் எடுத்தால் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதை விட கூட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் மட்டும் தான் கிளாரிட்டி அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் என்னோடய ஷர்ட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த என்ஹான்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸ் நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா கீழே என் ஃபோட்டோ இருக்குது, என் தலைமை இருக்க மாதிரி இருக்குது. அங்கே அவங்க எல்லாரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கீழே கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த என்ஹான்ஸ் 2 கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். செம்ம கிளாரிட்டியாக இருக்கும் என்ஹான்ஸ் 2 இருக்கப்போ. இப்போ இந்த என்ஹான்ஸ் 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே கீழே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதே ஸ்டேட்டை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். முன்னாடி ஒரு விளம்பரம் வரும். விளம்பரம் வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகி இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த என்ஹான்ஸ் 2 வேணாலும் என்ஹான்ஸ் 2 போயிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் 2 பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இப்போது நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ ஃபைல் மேனேஜரில் எந்த ஃபோல்டரில் போய் உட்காந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சர் அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் உட்காந்துருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட MB பார்த்தீங்கன்னா நியர்லி 1.5 MB தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணப்போ அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலுமே கூட சரி. இதில் என்ஹான்ஸ் 2 ஒன்று இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க என்ஹான்ஸ் 2 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விளம்பரம் ஓடும். ஏன் அப்படின்னா அந்த என்ஹான்ஸ் 2 போகிறதாக ஒரு விளம்பரம் கூட அந்த விளம்பரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஆஃப்டர் 2 அப்படின்னு இருக்கும். ஆஃப்டர் 1 அப்படிங்கிறது என்னன்னா நம்ம முன்னாடி எடிட் பண்ணோம்ல என்ஹான்ஸ் 1, ஸோ அதோட குவாலிட்டி தான் ஆஃப்டர் 1ங்கிறது. ஆஃப்டர் 2ங்கிறது இப்போ அந்த என்ஹான்ஸ் 2 குவாலிட்டி. இப்போ நான் கண்ணை ஜூம் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வருது என்ஹான்ஸ் 2ல். இப்போ இந்த என்ஹான்ஸ் 2ல் வர ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விளம்பரம் ஓடும். அதுக்கப்புறமா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். சேவ் ஆகிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பிக்சர் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்காக எல்லா பழைய ஃபோட்டோவும் வச்சுட்டா நமக்கு கிளாரிட்டி அப்படியே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ஷேக் பண்ண ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த குவாலிட்டி வராது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்க ஃபோட்டோ எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏன்டா இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா என் மூக்குக்கிட்டலாம் ஏதோ கொலன்னு இது வெள்ளையாக இதாகிடுச்சு. இந்த இடத்துல கண்ணுலேருந்து இந்த ஊழம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு.
எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா நான் எடுத்தது எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறப்போ அப்படின்றது என்னடா எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட் ஃபோட்டோ நான் எடிட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறத பார்த்துட்டு என்னை சுற்றி இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மேலே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் நீங்கள் புதுசாகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் எடிட் பண்ணி அனுப்புங்க. உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹெச்டி குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் மட்டும் ஸ்டேட்டஸ் போடலாம், ப்ரொஃபைல் வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி சூப்பராக வந்து போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.